அப்போ ஸ்ட்ராட்டஜி தான் அகெயின் பின்னாடி முதுகில் குத்துறது அப்படின்றது தான் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாருக்கு நியாயமாக இருப்பேன், நியூட்ரலாக இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கனியை தூக்கி அங்கே போட்டிங்க. நீங்கள் அப்போது நீங்கள் பார்வை போடணும்னு நான் சொல்ல வரல, ஓகேங்களா? உங்களுக்கான பாஸ் தான், உங்கள் இஷ்டம் தான், உங்கள் கேம் தான். அப்போது உங்களுக்கான பாஸ் உங்களுக்கு இஷ்டம் கேம்னும் போது உங்களுக்கு அந்த காயின் டாஸ்கில் ஓரளவுக்காவது ஹெல்ப் பண்ணது கமருதீன் பண்ணியிருக்கார் போல. கமருதீனோ வினோத்தும் அந்த எம்ப்ளாயீஸ் அந்த பாட்டில் கலெக்ட் பண்ணுறதுலாம் போது அதையும் கமருதீன் அப்புறம் போய் நைட்டு கேட்குறாரு பிரவீன் கிட்ட. பாரு கேட்ட மாதிரி அவர் ஒரு தனியாக கேட்குறாரு. அப்போ வந்துட்டு நீ எனக்காவது கொடுத்துருக்கலாம்ல மச்சான், இல்லைனா வந்துட்டு உன் இஷ்டம் தான், யாருக்கு வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் நீ ஏன் கனிக்கு கொடுத்த? கனி உனக்கு என்ன செஞ்சாங்க? அப்போ நீ அந்த குரூப்பிசம்காக கொடுக்கணும்னு கொடுத்தியா, இல்லை கனியை இதுலேருந்து நாமினேஷன்லேருந்து மாற்றணுன்றதுக்காக கொடுத்தியா, எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக கொடுத்தியா? அது ஏன் இஷ்டம்டா, என் கேம். நான் இந்த வாரத்துக்கு மட்டும் யோசிக்கலாம், அடுத்த வாரத்துக்கும் யோசித்தேன். எப்படி நான் இந்த வாரத்துக்கு மட்டும் யோசிக்கல, அடுத்த வாரத்துக்கும் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கமருதீனும் பிரவீனும் பேசுகிற இடத்துல நைட்டில் பேசுகிறாங்க. இங்கே குரூப்பில் உட்காரும்போது பார்வதி கமருதீன் எல்லாம் அந்த லிவிங் ஏரியாலே தான் வந்து பிரவீன் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் போய் கமருதீன் தனியாக கேட்குறாரு பிரவீன் கிட்ட. இப்போ பிரவீன் இந்த பதிலை சொல்லுவோம், என்ன மச்சம் இப்படி சொல்கிற, அடுத்த வாரம் கேமுன்ற. அப்போ அப்போது நீங்கள் என்ன ரீசன் கனியை சொல்லி அனுப்புறீங்க? எப்பயுமே உங்கள் கிச்சனில், ஏன்னா இந்த வாரமாக கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள போட்டதே இவர் தான். ஏன்னா இவர் தானே தலை, இவர் தான் டிசைட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து கிச்சனுக்காக கிச்சன்லேயே இருக்கிறதுனால அவங்க தெரியுறாங்க, இல்லை கிச்சன்லேயே அவங்க போட வேணாம்னு நினச்சிங்க. நீங்கள் அவ்வளோ கன்சர்னாக யோசிச்சிங்க, அவ்வளோ புத்திசாலியாக யோசிச்சிங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட் பிரிக்கும் போதே கிச்சனில் கனியாக்காவை போடலை, சமையலுக்கு நான் வேறு யாரையாச்சும் போடுறேன், க்ளீனிங்க்கு போடுறேன், இல்லைனா வந்து பாத்ரூமுக்கு போடுறேன், ஏதோ ஒன்று ரெஸ்ட் ரூமுக்கு போடுறேன், வேறு டிபார்ட்மெண்ட் நீங்கள் வெசில் வாஷிங் போடுறேன், ஏதோ ஒன்று நீங்கள் மாற்றி விட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் பண்ணல. இப்போ அந்த சைடு அனுப்புறதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு காரணமாக சொல்லி அந்த சைடு போனால் கேம் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சொல்கிறது வந்து அப்பட்டமாக குரூப்பிசம்னு தெரியுது. இன்னொன்று இதில் பார்த்தீங்கன்னா கனியா நெக்ஸ்ட் வீக்குக்கும் யோசிச்சுன்னா, இப்போ இந்த வாரம் அவர் கேப்டன்ஷிப்லேருந்து தப்பிச்சிருவாரு, நாமினேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அடுத்த வாரத்துக்கு வேணுன்றதுக்காக நான் இப்போயே யோசிச்சேன்னு சொல்கிற இடத்துல அடுத்த வாரமாக என்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா அந்த குரூப்பிசமோட ஃபேவர் எனக்கு வேணும். அப்போ அந்த குரூப்பிசமோட ஃபேவர் எனக்கு வேணும்னா அதுக்கு தலையாக இருக்க கனியை நான் பிடிச்சிக்கணும். அப்படிங்கிறதான அந்த பச்சையாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. பச்சையாக இருக்குது. அப்போ நீங்கள் நியூட்ரல்னு சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் குரூப்பிசம்குள்ளே தான் ஆர்டர்னு சொல்லணும். உங்கள் கேம் வரைக்கும் நீங்கள் ஆர்டர்னு சொன்னால் உங்கள் சாய்ஸில் நீங்கள் எடுக்கணும். உங்கள் சாய்ஸில் நீங்கள் வந்து எப்பயுமே எப்படி இருந்தாலும் கலையை நாமினேஷனில் போடுவாங்க, அவரை பண்ணலாம். கமருதீன் நாமினேஷன்லேயே இருக்கார், அவரை நீங்கள் அமைச்சிருக்கலாம். சாரி, கமருதீனில் விக்கல்ஸ் விக்ரம் அமைச்சிருக்கலாம், அரோராவை அமைச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாரம் யாரெல்லாம் நாமினேஷனுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு யாருக்காவது டிசர்விங்காக அதை நீங்கள் கொடுத்துருக்கலாம். நீங்கள் பாருக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல, கமருதீனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல, அரோராக்கு கொடுத்துருக்கலாம், கலைக்கு கொடுத்துருக்கலாம், விக்ரம்க்கு ஏதோ ஒன்று வேறு யாருக்கா நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக. கனி நாமினேஷன்லேயே கனி 4 வாரமாக வரல, அடுத்த வாரமாக அவங்க வர போகிறதில்ல, இன்னொரு 4-5 வாரத்துக்கு அவங்க வரவே போகிறதில்ல. ஆனால் தப்பி தவறி அவங்க வந்துட்டாங்கன்னா நாமினேஷனில் மக்கள் வச்சு செய்வாங்க, அது மட்டும் உண்மை, ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வராமல் இருக்கிறது அவங்களுக்கு மைனஸ் தான். அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ப்ளஸ்ன்னு. வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க இன்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு வெளியில் நாமினேஷனில் வரும்போது ஜனங்க அவங்கள மறந்துடுவானா?